கசாலி டிகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஏதாவது ட்ரை பண்றோம். இதில என்னன்னா, அ நம்ம தமிழ்நாட்டில இருந்து பொதுவா வேலைக்கும், அதுபோக இன்வெஸ்ட்மென்ட்‌க்கும் முதலீடுகளுக்கும் நம்ம நாட்ட தவிர வேற மாநிலங்கள், அதுக்கப்புறம் வேற நாடுகள் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அ 70கள் 60, 70கள்ல வந்து நமக்கு இங்க வறுமை. அப்போ வந்து ஃபார் ஈஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர் நம்ம தமிழர்கள் நெறைய போயி அங்க வேலைய பார்த்தோம். அதனால நம்ம ஊருக்கும் கொஞ்சம் நல்ல வருமானம் வச்சு குடும்பங்கள் வந்து பொழைச்சது. அதுக்கப்புறம் 70க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அரபு நாடுகளுக்கு நம்ம நெறைய வேலைக்கு போனோம். அதுக்கப்புறம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா, முக்கியமா குறிப்பா துபாய், கத்தார்ல நம்ம தமிழ்நாட்டோட இன்வெஸ்ட்மென்ட், இந்தியாவோட இன்வெஸ்ட்மென்ட் நெறைய இருக்கு. சரி, இப்ப அங்க வந்து ஒரு மாரி கொஞ்சம் சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து கொஞ்சம் வருது அப்படிங்கிறனால, அடுத்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு லுக்ரேட்டிவ் பிளேஸஸ் ஃபார் பிசினஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, நான் வந்து கேள்விப்படுற வரைக்கும் ஆப்பிரிக்க நாடுகள். நமக்கு வந்து ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆப்பிரிக்கானா சவுத் ஆப்பிரிக்காங்கிறது ஒரு சின்ன குட்டி ஒரு நாடு. அவ்வளோதான். மத்தபடி ஆப்பிரிக்கால சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, வெஸ்ட் ஆப்பிரிக்கா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா அப்படின்னு நெறைய ஆப்பிரிக்கால பிரிச்சு பிரிச்சு இருக்கு. அதுல வந்து ஏகப்பட்ட நாடுகள் இருக்கு. சமீபத்தில எல்லாரும் கேள்விப்பட்ட ஒரு நாடு வந்து பர்கினோ ஃபாசோ. ஏன்னா அங்க இருக்க இப்ராஹிம் தரோர் என்ற அந்த ஆட்சியாளர் அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாரா, அதனால அ அது வந்து ஆப்பிரிக்கால ஒரு நாடு. அது மாதிரி உங்களுக்கு வந்து நைஜீரியா தெரியும். எப்படி பார்த்தாலும் உலக அளவுல வந்து திருடங்க, போலி சர்டிஃபிகேட்லேருந்து ஆரம்பிச்சு நெறைய திருட்டு பண்றதுலேருந்து, பட் உழைப்பாளிகள் அப்படின்னு எல்லா விதமானது நைஜீரியா பத்தி நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். அது இல்லாம நெறைய சியரா லியோன், கேமரூன் அப்படின்னு ஆரம்பிச்சு பாலி, நெறைய நாடுகள் இருக்கு. அந்த நெறைய நாடுகளுக்கு பயணம் பண்ண, அ அதுக்கப்புறம் அங்க குறிப்பா அங்க வந்து வாழ்ந்து, அங்க அக்ரிகல்ச்சர்ல வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அங்க என்னெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? அப்புறம் முதலீட்டு வாய்ப்புகள். இங்க இருக்கிற பணத்த அங்க கொண்டு போனா, எதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக, அங்க வந்து அனுபவப்பட்ட டாக்டர் பாலமுருகன். டாக்டர் அப்படின்னா அவர் வந்து மெடிசின் டாக்டர் இல்ல. அக்ரானமி அப்படின்னு சொல்லி வானவியல் இருக்கே, அதுல வந்து பிஹெச்டி பண்ண டாக்டரேட். அவரு டாக்டர் பாலமுருகன். அவர் வந்து கிள்ளிக்குளம் அக்ரிகல்ச்சர் காலேஜ்ல பிஎஸ் அக்ரி, எம்எஸ் அக்ரி படிச்சுட்டு, அதுக்கப்புறம் பிஹெச்டி வந்து மதுரை காலேஜ்ல படிச்சுட்டு, அதுக்கப்புறம் ஊர் உலகம் பூரா குறிப்பா வந்து ஆப்பிரிக்க நாடுகள் நெறைய சுத்தி அனுபவப்பட்ட டாக்டர் பாலமுருகன். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, அவர் வந்து எனக்கு வந்து காலேஜ்ல ஜூனியர். ஓகே. ஸோ அவர் ஏதாவது ஒரு டீட்டெயில் ஆப்பிரிக்கா பத்தி வேணும்னா அவர்ட்ட நான் கூப்பிட்டு பேசுவோம். அவர் வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாரு. அவர வரவேற்று நம்ம வந்து ஆப்பிரிக்காவ பத்தி அவர பத்தி கொஞ்சம் டீட்டெயில் கேட்டு ஆப்பிரிக்காவ பத்தி பேசுவோம். வழக்கம் போல உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை கிளிக் பண்ணி, சப்ஸ்கிரைப் செய்து, ஹைப் பட்டனை கிளிக் பண்ணி நண்பர்களுக்கு இத வந்து பகிர்ந்து, ஒருவேளை யாருக்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஆப்பிரிக்கா போங்க அப்படின்னு ஆப்பிரிக்கா போனா நமக்கு என்ன மாரி எல்லாத்துக்கும் டீட்டெயில் கேட்போம். அவர வரவேற்போம். வாங்க சார். வணக்கம் சார். சார் சரி. இப்போ உங்கள பத்தின இன்ட்ரோடக்ஷன் குடுத்துட்டேன். ஓகே. நீங்க வந்து கிள்ளிக்குளத்துல அக்ரிகல்ச்சர் முடிச்சீங்க. எல்லாம் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இடையில அபுதாபியில ஆப்பிரிக்கால இன்வெஸ்ட் பண்றத பத்தி அபுதாபில நீங்க வந்து ஒரு ஷேக்கோட ஃபேர்ம்ல வந்து வேலை பார்த்தீங்க அப்படிங்கிறது, இப்போ வந்து நம்ம மக்களுக்கு இப்போ இது மூலமா சொல்லிருவோம். சரி. இப்போ அ ரொம்ப குறிப்பா நீங்க ஒரு எந்தெந்த நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள்ல போனா சும்மா அப்படி பேர மட்டும் சொன்னா அட்லீஸ்ட் நம்ம மக்கள் வந்து மேப் எடுத்து பார்த்துக்குவாங்க. எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. எந்தெந்த நாடுகளுக்கு போயிருக்கீங்க? வேலை பார்த்துருக்கீங்க? நான் வந்து ரைஸ் அக்ரானமிஸ்ட். நான் வந்து உகாண்டா, கென்யா, ம். டான்சானியா, ம். நைஜீரியா, ம். பெனின், டோகோ, ம். கானா, ம். ஆம், லைபீரியா, ம். ரிப்பப்ளிக் ஆஃப் கினியா, ம். சியரா லியோன், ம். அங்கோலா, ஆ. எத்தியோப்பியா. இந்த நாடுகளுக்கெல்லாம் நான் ஸோ வந்து 12 நாடு, ஆப்பிரிக்க நாடு. ஆமா. ஆனா நமக்கெல்லாம் ஆப்பிரிக்கா அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒரு நாடு தான் தெரியும். இப்போ வந்து பர்கினோ ஃபாசோன்னு 2வது நாடு தெரியும். அத விட்டாச்சுன்னா வந்து நீங்க 12 நாடுகள் போயிருக்கீங்க. எத்தன வருஷம்? இது வந்து 2003ல இருந்து இப்ப வரையும் அங்க இப்ப தான் வரைக்கும். இப்போ இடையில வந்து அபுதாபில எத்தன வருஷம் இருந்தீங்க? அபுதாபில இருந்து ஒரு 3 வருஷம் இருந்தேன். ஆ. அபுதாபில இருந்தாலுமே, ஆ. அபுதாபில வந்து எனக்கு ஒர்க் ஸ்டேஷன் தான். பட் மோஸ்ட்லி நான் வந்து ஆப்பிரிக்கா வந்து டிராவல் பண்ணிட்டு ஓ! வருவேன். அபுதாபி கம்பெனி. ஆமா. பட் ப்ராஜெக்ட் எல்லாமே ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்கால தான் அந்த மாரி. ஆப்பிரிக்கா ப்ராஜெக்ட்ஸ். சரி. இப்போ நம்ம கேட்கிற கேள்வியில வந்து, நீங்க வந்து டாக்டர் ரைஸ் இதுல வந்து உற்பத்தியில ஒரு எக்ஸ்பெர்ட். ஆப்பிரிக்கால நெல்லு விளையுது? அதான் ஒரு நல்ல கேள்வி. ம். இல்ல. அது என்னன்னா, நமக்கு ஆப்பிரிக்கான்னு எடுத்தாச்சுன்னா என்ன நமக்கு கையில வந்து என்ன நான் வந்து திரும்ப திரும்ப குறுக்கீடு பண்ற காரணம் என்னன்னா, இந்த இது நம்ம பார்க்கக்கூடிய ஜெனரலான மக்களுக்கு மனசுல இருக்கிற கேள்வி. ஓகே. எனக்கு பெர்சனலா தெரியுதோ தெரியலையோ. என்னன்னா, ஆப்பிரிக்கானா பழங்குடியினர், காடு, வேட்டையாடுறாங்க. அதுக்கப்புறம் சஃபாரி இருக்கு இல்லையா? அங்க போறாங்க.
இதை தாண்டி வெறும் கிழங்குகள், அப்புறம் சில வீடியோக்களில் பார்த்தேன் களிமண் இருக்குல்ல, ரொம்ப என்ரிச்டு நல்ல ஒரு களிமண், அந்த களிமண்ணை பூரா கலக்கி எடுத்து ரொட்டி மாதிரி செஞ்சு அதை கடிச்சிட்டு திடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து குரங்கு இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி போட்டுக்கிட்டு வந்து அதை வந்து சுட்டுக்கிட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு. இந்த அளவுல மட்டும்தான் நமக்கு வந்து பெருசா தெரியும். விவசாயம்ங்கிறது பெருசா இல்லை, வெறும் காடுகள் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சது. அதனால தான் கேட்குறேன். நமக்கு வந்து தஞ்சாவூர் பக்கம் போனோம்னா அப்படியே இப்படி பட்டு இதை விரிச்ச மாதிரி அப்படி பெரிய அளவுக்கு நெல் தெரியும். ஓகே. நீங்கள் நார்த் இந்தியா போனோம்னா அங்கே வந்து மஞ்சள் கலர் பூவு நமக்கு அந்த கடுகு இருக்குல்ல, அது அப்படியே விரிச்ச மாதிரி அப்படி தெரியும். அந்த மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கா? அங்கே நெல் அந்த மாதிரி இருக்குன்னா நெல் உற்பத்தி ஆப்பிரிக்காவில் என்னென்ன மாதிரி இருக்கு, என்னென்ன வெரைட்டி? நீங்க சொன்னது வந்து முற்றிலும் உண்மை. நீங்க சொன்ன மாதிரி ஆப்பிரிக்காவில் காடுகள் தான் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து 25 வருஷத்துக்கு முன்னால இந்த நிலைமை தான். ஓகே. அதனால தான் ஆப்பிரிக்கா, ஏன்னா ஆப்பிரிக்காவில் வந்து நெல் விளையக்கூடிய தட்பவெப்பநிலை இருக்கு. சரி. அவங்க அப்ப இருந்து என்ன பண்றாங்கன்னா, ஆசியன் கண்ட்ரீஸ்ல இருந்து அரிசியை வந்து இறக்குமதி பண்ணி ஏசியன் சாப்பிட்டுட்டு கண்ட்ரிஸ்னா இருக்காங்க. எந்த கண்ட்ரி? என்ன ஏசியன்? ஏசியன் கண்ட்ரீஸ்னா தாய்லாந்து, ஆ. வியட்நாம், லாவோஸ், ஓகே. இந்தியாவில் இருந்து. இந்தியா, பாகிஸ்தான். ஆமா, இந்தியா, பாகிஸ்தான் ம். அதில் இருந்தெல்லாம். ம். ஸோ அப்போ அந்த மாதிரி தட்பவெப்பநிலை நிலவும் போது ஏன் வந்து ஆப்பிரிக்காலேயே வந்து நெல் விளைய வச்சு நம்மளே அதில் ஒரு தன்னிறைவு அடையக்கூடாது அப்படின்னா, அந்த ரைஸ் ப்ரொடியூசிங் ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. வெஸ்ட் ஆப்பிரிக்கன் ரைஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் அந்த மாதிரிலாம் இருக்கு. அவங்கெல்லாம் ஒரு முடிவு எடுத்து அப்பவே அதை அதை பண்ணாங்க. சரி. அப்படிங்கும்போது இதுல ஒரு கேள்வி. அவங்க முடிவெடுத்தாங்க, ஓகே. ஆனா நம்மளோட நாலேஜுக்கு வந்து ரைஸ், அதாவது நெல் உற்பத்தி அப்படின்னாலே நிறைய தண்ணி வேணும். நமக்கு ஆப்பிரிக்கா வந்து வட ஆப்பிரிக்கான்னு சொன்னாலே பாலைவனம். தண்ணிக்கு என்ன பண்ணாங்க? இது வந்து உங்களை மாதிரி நிறைய பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ம். ஆப்பிரிக்கான்னா வறட்சியான இடம் அப்படின்னா. இல்ல, ஆனா சகாரா பாலைவனம். ஆனா சகாரா பாலைவனத்திலாம் அப்படி இருக்கலாம். ஆ. ஆனா உங்களுக்கு தெரியாது, ஆப்பிரிக்கால ஒரு சில இடங்கள் நம்ம சிரபுஞ்சிக்கு ஈக்குவலா வந்து மழை பெய்யும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப நீங்க சொன்னது மாதிரி நைஜீரியா, டோகோ, சியராலியோன் இதெல்லாம் சொன்னீங்க. ஆ. இதுல இப்ப ரிபப்ளிக் ஆஃப் கினியாலாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆவரேஜா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 3500ல இருந்து 4000 mm மழை பெய்யும். அது வந்து நம்ம தமிழ்நாடு ஆவரேஜ் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 3-4 மடங்குக்கு மேல அதிகம். இதை நான் அப்படிங்க. சொல்லிடுறேன். நான் அடிக்கடி இங்க சொல்றது உண்டு. சென்னையோட வருஷத்தோட மழை அளவு 1400 மில்லிமீட்டர். கோயம்புத்தூரோட மழை அளவு வருஷத்துக்கு 680 மில்லிமீட்டர். ராமநாதபுரத்தோட மழை அளவு வருஷத்துக்கு 740 to 750 மில்லிமீட்டர். அப்புறம் தமிழ்நாடு ஆவரேஜ் எப்படி பார்த்தாலும் 1000 மில்லிமீட்டருக்கு கீழே தான். சரி, இது வந்து நம்ம புரிதலுக்காக. அங்கே வந்து 3500 அப்படின்னா சென்னை விட 3 மடங்கு. சென்னையே வந்து வெள்ளத்துல தாங்க முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போ நீங்க Right. இடையில சொல்றது. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ரைஸ் விளையிற நெல் விளையிறதுக்கு வந்து தண்ணி அதிகமா வேணும். ரைஸ் விளையிறதுக்கு தண்ணி வேணும் தான், அதிகமா வேணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தப்பான ஒரு இது. ரைஸ் வந்து வாட்டர் லவிங் கிராப்பு கிடையாது. ஸோ ரைஸுக்கு வந்து ஒரு ஒரு இப்பெல்லாம் வந்து ஒரு சில தொழில்நுட்பங்கள்லாம் வந்துருச்சு. நீர்மறைய நீர்க்கட்டு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டது. ஸோ அதனால வந்து இப்போ ஒரு சில ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்ல என்ன ப்ராப்ளம்னா, அதிகமான மழை தான் ரைஸுக்கு ப்ராப்ளமாவே இருக்கு. ஓ, சரி. இந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமான மழை அளவு வந்து தாங்க முடியாம ரைஸ் வளர்றது இல்ல. அதனால அதுக்கான டெக்னாலஜி எல்லாம் நம்ம அது வடிகால் அந்த மாதிரி எல்லாம் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்போ ரைஸ் விளையிறதுக்கான வளமான மண் இருக்கு, மழையும் இருக்கு. அந்த கண்ட்ரியோட ஆர்கனைசேஷன் வந்து மொத்தத்துக்கு ரைஸ் விளைய வைக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சு இப்போ ரைஸ் நிறைய விளையுது. என்ன மாதிரி வெரைட்டிஸ் அங்கே விளையுது? இது வந்து நமக்கு தெரிஞ்ச ரகங்கள்லாம் இருக்கு. சோனா மசூரி, ADT 36 அப்படின்னு சொல்லுவாங்க, ஆடுதுறை. இது இந்த மாதிரி நமக்கு ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா பொன்னி, இதெல்லாம் பாசுமதி இதெல்லாம் வந்து சண்டை ரகம் நம்ம சாப்பிட்றதுலாம். ஆனா இதுக்கு மாற்றா வந்து ஆப்பிரிக்கால சாப்பிடுவாங்க. என்னன்னா அங்க அவங்க சாப்பிட்றது வந்து மோட்டா ரைஸ், அதாவது நல்ல தடியா கேரளால சாப்பிட்றது மாதிரி அந்த மாதிரி பெரிய ரைஸா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன, நமக்கு வந்து ரைஸ் சாப்பிட்றது வந்து தொண்டையில வந்து சிக்காம உள்ள போகணும், அவங்களுக்கு வந்து தொண்டையில நிக்கணும். இதுதான் நம்ம 2 பேருக்கு உள்ள வித்தியாசம். அவங்களுக்கு வந்து அரிசி வந்து பெருசா நல்லா வந்து குலையாம தனித்தனி சோறு வந்து தனித்தனியா இருக்கணும், உதிரி உதிரியா இருக்கணும். சரி, இப்போ வந்து இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ரைஸ்ன்னு சொல்லிட்டாலே நமக்கு வந்து
அடியுரத்துக்கு நம்ம டிஐபி போடுவோம், யூரியா போடுவோம், அந்த மாதிரி ரசாயன உரங்கள் போடுவோம். அதுக்கப்புறம் மேலே வந்து புழு வருது, இது வருதுங்கிறதுக்காக மருந்தடிப்போம். அங்கே இந்த ப்ராக்டிஸ் மண்ணை மலடாக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருப்போம் இல்லையா? இது அங்கேயும் இருக்கா அல்லது இயற்கை விவசாயம் தான் நடக்குதா? இப்ப வரையும் நிறைய கிடையாது. சரி. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால்லாம் சுத்தமா கிடையாது. ஆனா இப்ப வந்து குளோபலைசேஷன், கமர்சியலைசேஷன் இந்த மாதிரி ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது வருது. எங்கெங்கெல்லாம் கமர்சியல் ரைஸ் ஃபார்மிங், கமர்சியல் அக்ரிகல்ச்சர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த பூச்சி மருந்து உரங்கள்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பூச்சி மருந்து உரங்கள்லாம் வந்து அங்கே வந்து தயாரிக்கிறது கிடையாது, வெளியிலேருந்து இம்போர்ட் பண்ணணும். அதெல்லாம் வந்து காஸ்ட்லி. பட் இருந்தாலும் கமர்சியலைசேஷன் பண்ணும்போது நாளைக்குமே அங்கே வந்து ஒரு தன்னிறைவு அடையணும், ஆப்பிரிக்காவுக்கும் வெளியில் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அப்படிங்கும் போது இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமாக வரக்கூடிய இது இருக்குது. ஆனால் ஃபார்மர்ஸ் லெவலில் இன்னைக்கு வந்து இந்த இது பண்ணுறது இல்லை. சரி, இப்போ வந்து ரொம்ப இப்போ ரைஸ் இதை பேடி பற்றி பேசணும். சரி, இதில் வந்து நம்ம விவசாயிகள், நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுறவங்க வந்து போக்கத்தவன், வேலை வெட்டி இல்லாதவன், ஒன்றும் தெரியாதவன், வீணாக போனவங்க தான் விவசாயம் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம ஊரில் இருக்கு. பட் பெருவாரியான மக்கள் விவசாயிகள். ஓகே, நம்ம விவசாய குடும்பத்துலேருந்து தான் நிறையா வந்திருக்காங்க. அப்படிங்கிற இடத்துல நம்ம ஊரில் விவசாயிகள் வந்து வருஷம் பூரா நஷ்டம் அடைகிறாங்க, தற்கொலை பண்ணுறாங்க, பேங்க்கில் லோனு வாங்கி வீணாக போகிறாங்க. அப்புறம் விவசாயிகளை பார்த்தாலே அரசு அதிகாரிகளுக்கும் பேங்க் ஆஃபீஸருக்கும் ஒரு உற்சாகம் வந்துடும். சிக்கிட்டாண்ட அடிமை அப்படின்ற மாதிரி வந்து இங்கே ட்ரீட் பண்ணுறாங்க. அங்கே வந்து விவசாயம் முக்கியமாக நெல் உற்பத்தியாளர்கள் அது வந்து லாபகரமாக இருக்கா, எப்படி இருக்கு? சரியான கேள்வி. நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். இங்கே வந்து ஒரு லாபகரமான தொழில் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இங்கே வந்து சீசனல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் கிடைக்கும், ப்ரைஸ் கிடைக்கும், ஒரு சில நேரம் கிடைக்காது. ஆனால் ஆப்பிரிக்காவில் வந்து எப்பவுமே இது லாபகரமான தொழில். அப்படியே சொல்றீங்க? ஆமாம். அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸுக்கு ஒரு சில நேரம் நல்ல ரேட் கிடைக்கும். ரைஸ் அப்படிங்கிறதும் இந்த இங்கே லாபகரமான தொழில் இல்லை. ஏன்னா வந்து ஒரு சில நேரம் பார்க்கும்போது போட்ட காசே எடுக்கிறது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபார்மர் சொல்லுவாங்க. கூலிக்கு ஆள் கிடைக்கல, கூலி அதிகம், மருந்து உரம் விலை அதிகம், இன்புட் காஸ்ட் அதிகம், நமக்கு கிடைக்கிறது சில ரொம்ப கம்மியா இருக்கு. கிடையாது. சரி, அங்க வந்து ரைஸ் ஃபார்மிங்லயே வந்து ஃபார்மர்ஸ் வந்து நல்ல இன்கம் வந்து கிடைக்கக்கூடிய என்ன மாதிரி? உதாரணத்துக்கு 1 ஏக்கர் என்கிட்ட இருக்கு. நான் வந்து அங்க பேடி போடுறேன். அது என்ன ஏடிடியா இருக்கட்டும், வாட் எவர், மசூரி, சோனா மசூரி எதுவா இருக்கட்டும், நான் 1 ஏக்கர் போடுறேன். அதுக்கு நம்ம ரூபாய்க்கோ அல்லது வேற அந்த இதுக்கோ எவ்வளவு வந்து இன்புட் காஸ்ட் செலவு பண்றாங்க, அப்புறம் எவ்வளவு, எத்தனை குவிண்டால் இதெல்லாம் கிடைக்குது, எவ்வளவுக்கு வந்து விற்க முடியும்? ரைட்டு. சிம்பிளா எல்லாரும் புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். இங்க வந்து நம்ம 1 ரூபா அதுல போடுறோம் அப்படின்னா 1.4 ரூபாய் வந்து இங்க கிடைக்கும் நமக்கு. 40 பைசா வந்து லாபம். அங்க வந்து ஒரு கரன்சி, 1 ரூபாயோ ஒரு கரன்சி ஏதோ ஒண்ணு போட்டோம் அப்படின்னா 2.4 2.5 கரன்சி கிடைக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 டைம்ஸ் வந்து 4 டைம்ஸ் வந்து அதிகமான லாபம் அங்கே இருக்கும் ரைஸ்ல மட்டும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம ஊர்ல வந்து இப்போ நெல் போடுறோம் அப்படின்னா 1 ஏக்கருக்கு 20,000 செலவாகுது. நமக்கு வந்து 28,000 கிடைக்குது. 27, 28 கிடைக்குது. நல்லா விளைஞ்சு நல்லா வந்துச்சுன்னா, நல்ல ரேட்டு கிடைச்சதுன்னா கிடைக்குது. அங்க வந்து 20,000 செலவு பண்றாங்க அப்படின்னா 60,000 70,000க்கு மேல வந்து நமக்கு கிடைக்கும். சரி, இப்போ ரைட். நம்ம வந்து விவசாயத்தை இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இதுல விவசாயத்துல இது நெல் மட்டும் இல்லாம வேற என்னென்ன மேஜர் விவசாயம் நடக்குதுங்க? மக்காச்சோளம், சரி, மரவள்ளி கிழங்கு, ஓகே, சக்கரவள்ளி கிழங்கு, சரி, அப்புறம் யாம் அப்படின்னு ஒரு யாம் இருக்கு. ஆமா, யாம். அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வருது. வெஜிடபிள்ஸ் இருக்காங்க. அதுவும் லாபகரமா இருக்கா? லாபகரமான தொழில் தான் இருக்கு. சரி, இப்போ நான் கேட்குற அடுத்த கேள்வி, இப்போ ஒரு பக்கம் நமக்கு வந்து இந்த விவசாயம் இருக்குல்ல, இந்த விவசாயம் சம்பந்தப்பட்டு நம்ம மக்களுக்கு, இங்க படிச்சவங்க படிக்காதவங்க, நம்ம மக்களுக்கு அங்க இந்த நீங்க சொன்ன ஒரு 10, 12, 15 நாடுகள் இருக்குல்ல, அதுல வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? நம்பர் 1. ஓகே, 2வது கேள்வி கேட்டுறேன், பாதுகாப்பு எப்படி இருக்கு? வாழ்க்கை தரம், பாதுகாப்பு. ஓகே, விவசாயம் படித்தவங்களுக்கு அங்கே வந்து இன்னமே இந்த ஏசியன் கண்ட்ரீஸில் எப்படி இருக்கோ எப்படிங்கிறது தெரியாது. ஆப்பிரிக்காவில் வந்து ஈவன் நம்ம எப்படி சொல்லலாம்னா இஸ் த
ஃபைனல் டெஸ்டினேஷன் ஃபார் த அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஓ ஏன் அப்படின்னா சீரியல் கிராப்லேருந்து மில்லட்ஸு, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஆயில் சீட்ஸ், ஃபைபர் கிராப்ஸ், ஸ்வீட் கிராப்ஸ், இந்த மாதிரி நிறைய எல்லா இதுலயுமே பருத்தியில இருந்து வெஜிடபிள்ல இருந்து சீரியல் நெல்லுல இருந்து கம்புல இருந்து சோளம் மக்காச்சோளம் எல்லாமே விளையுது. எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. கரும்பு நல்லாவே விளையுது. சரி, கரும்பு நல்லாவே விளையுது. சரி, இதுல வந்து இது எல்லாமே நம்ம ஒரு சில கேட்டக்கூடாது. இந்த கண்ட்ரில வந்து கரும்பு இல்லையே, இந்த கண்ட்ரில ரைஸ் இல்லையே. ஆப்பிரிக்கா வந்துங்கிறது 53 54 கண்ட்ரி சேர்ந்தது. ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு கிராப் வந்து நல்லாவே இருக்கும். அப்ப நம்ம அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸுக்கு அங்க வேலை வாய்ப்பு நல்லாவே இருக்கு. நல்லா இருக்கு. என்ன சம்பளம் கிடைக்கும்? சம்பளம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 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 $600 $700 நான் வந்து ஒரு ரொம்ப லோ லெவல்ல சொல்றேன். அதுல இருந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கம்பெனி, டிபெண்ட்ஸ் ஆன் த கண்ட்ரி, $1000 டிபெண்ட்ஸ் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ். $1000. ஆமா, $1000. அப்படின்னா ஒரு $95,000. சரி, செலவு எவ்வளவு ஆகும்? செலவாகும். ஸோ இது வந்து ஒரு மித். இது வந்து இதையும் வந்து நான் சொல்ல விரும்பிடுறேன். சரி, எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள சேலரி ஸ்ட்ரக்சர், கல்ஃபில் உள்ள சேலரி ஸ்ட்ரக்சர், இல்லை யூஎஸ் யூரோப்பில் அந்த மாதிரி உள்ள சேலரி ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு கிராஸ் சேலரின்னு சொல்லுவாங்க. இதில் தான் நம்ம வீடு, மற்ற சாப்பாடு எல்லாமே ஒரு அதில் இருந்தால் நம்ம பார்த்துக்கணும். ஆப்பிரிக்காவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நெட் சேலரி அப்படின்னு ஆஃபர் பண்ணுவாங்க. நெட் சேலரிங்கிறது வந்து இட்ஸ் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் த டேக்ஸ். ஓ ஆமா, அது ஈவன் வந்து அந்த கண்ட்ரில உள்ள டாக்ஸையும் வந்து கம்பெனியை பேர் பண்ணிக்கிறோம். ஜிஎஸ்டி இருக்கும் அங்க? இல்ல இல்ல இல்ல. ஒரு சில கண்ட்ரி அது வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி இட் வில் வேரி. என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப மற்றபடி அகாமடேஷன், உங்களுக்கு கார், டிரைவர், மெய்டு, மொபிலிட்டி, ஈவன் உங்களுடைய கம்யூனிகேஷன் எல்லாமே கம்பெனி பார்த்துக்கும். ஸோ இது தவிர உங்களுக்கு ஒரு நெட் சேலரியோட சேர்ந்து உங்களுக்கு லோக்கல் சஸ்டினன்ஸ் அலவன்ஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய காய், மற்ற பருப்பு, இந்த கிராசரிஸ் இதெல்லாம் வாங்குறது கூட லிவிங் எக்ஸ்பென்சஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இட்ஸ் சேவிங் பொட்டன்ஷியல். சிம்பிளி வந்து சேவிங் பொட்டன்ஷியல் இஸ் வெரி ஹை. $1,00,000 இன் ஆப்பிரிக்கா $1,00,000 வாங்கினோம்னா கிட்டத்தட்ட $1,00,000 நமக்கு சேவிங். சேவிங். நம்ம சினிமாவில் நடிக்க போறாங்கன்னா நடிகருக்கு வந்து ஒரு சம்பளம் $50,00,000 பேசணும்னா $50,00,000 அவங்களுக்கான மொத்த சேவிங். மற்ற எல்லா செலவும் வந்து ப்ரொடியூசர் பார்த்துக்குவாங்க. அப்ப கிட்டத்தட்ட இங்க இருக்கிற நடிகரும் அங்க போற வந்து வேலைக்காரங்களும் ஒண்ணு. அது எனக்கு அதை பத்தி தெரியல. எனக்கு ரெண்டையும் தெரிஞ்சனால சொல்றேன். சரி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சரி, இப்போ வந்து இன்னொன்னு கேட்டேன். சேஃப்டி அங்க வந்து ரொம்ப அரகண்டா இருப்பாங்க, துப்பாக்கி வச்சிருப்பாங்க, கடத்திட்டு போவாங்க. இப்படி நமக்கு சேஃப்டி, லிவிங் சேஃப்டி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம்ல. அது எப்படி இருக்காங்க? இதுவும் இந்த கொஸ்டினுமே என்னைய பொறுத்தளவுல ஒரு மித். நான் ஒரு 23 வருஷத்துக்கு முன்னால உகாண்டா போகும்போது இந்த மாதிரி எல்லாம் ஒரு இது சொன்னாங்க சேஃப்டி அப்படின்னா. பட் இப்பொழுதைக்கு நான் பார்த்த கண்ட்ரிலே யுகாண்டா இஸ் த காட்ஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு அருமையான வந்து கண்ட்ரி. நம்ம ஊர்ல கூட வந்து நைட் டைம் வந்து தனியா ஜென்ஸ் போனாலே வந்து பாதுகாப்பு இல்லாம கூட இருக்கலாம், நம்ம கண்ட்ரிலேயோ இல்லை ஏசியன் கண்ட்ரில மற்ற கண்ட்ரிலையுமே. பட் ஆப்பிரிக்கால எல்லாம் அப்படியெல்லாம் ஏதோ ஒரு சில கண்ட்ரி, நைஜீரியால அந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல அந்த இது இருக்கும். யார் என்ன பண்ணாலும் யாரும் டச் பண்ண மாட்டாங்க. ஆமா, இப்போ ஒரு லேடி வந்து ஃபுல்லா நகையோட போனா கூட டேர் டு டச் அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா டான்சானியா, எஸ்பெஷலி ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி வந்து சேஃப்டி வைஸ் இஸ் பெட்டர் than வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. வெஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி ஒரு சில பாக்கெட்ஸ் வந்து டிஸ்டர்பன்சஸ் இருக்கலாம். பட் இட்ஸ் ஆல் எல்லா கண்ட்ரிலையும் இந்த ஒரு சில பாக்கெட்ஸ் இருக்கக்கூடியது. சரி, இப்போ சேஃப்டி. சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பேசியிருக்கோம்னா, ஆப்பிரிக்கா கண்ட்ரி எங்கெங்கே போயிருக்கீங்க, அதில் வந்து அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டு இதான் கொஞ்சம் பேசுகிறோம், சேஃப்டி பற்றி பேசியிருக்கோம். இப்போ இந்த எபிசோடு வந்து இது வரைக்கும் நல்ல விஷயங்கள் சொன்னீங்க. இதுக்கு அடுத்த எபிசோடில் நம்ம வந்து அங்கே நமக்கான வேலைவாய்ப்பு ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம அரங்கத்துக்கு வந்து நம்ம நேயர்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் விரிவாக கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.